போற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. வீட்டுல சொன்னியா? இல்ல. வீட்டுல சொல்லணும்ல, சொல்லாம போக கூடாது. ஏன்னா இப்போ உள்ள கால சூழ்நிலையில அவன் கஞ்சா போதையில மது போதையில என்ன செய்யணும்னு தெரியாம சின்ன பிள்ளையில இருந்து வயசான கிழவி வரைக்கும் பாலியல் ரீதியா துன்படுத்தி எங்கேயாவது கொலை பண்ணி ஏதாவது பதிலுக்குள்ள போட்டு போயிடலாம். ஆனா போலீஸ்காரன் தேடுதன்னு சொல்லி 4 நாளா தேடி நம்ம பாடியை வேங்காம போராடி எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பாடி வேங்க வரைக்கும் அத்தனை பேர் கூடயே நிப்பானுவோம். ஆனா பாடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பய கூட நிக்க மாட்டான். இழப்பு நம்மள சேர்ந்தது, அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படி அவனை கண்டுபிடிச்சாலும் அவனை கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலைஞ்சே அவங்க ஆயுசே போயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவனுக்கு வாழ்நாள் சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஏகப்பட்ட கொலைகேஸ் இருக்கும், நிறைய திருட்டு கள்ளக்கடத்துல எல்லாமே அவார்டு வாங்கின மாதிரி நெஞ்சில குத்திக்கிட்டு வெளியே தான் அலைஞ்சிட்டு இருப்பான். ஆனா நல்லவன் போரும் உள்ள இருப்பான், கெட்டவன் போரும் வெளியே இருப்பான். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும். எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும். அது போக தண்டனை கொடுக்கறதுக்கு அரபு நாடு கிடையாது. திருநா கையை வெட்டவும் குத்தஞ்சா தலையை வெட்டவும். இங்க தண்டனைங்கிறதே கிடையாது. தண்டனை கடுமையாக்கணும் மட்டும்தான் இந்த பாலியல் ரீதியான குற்றம் குறையும். ஆசிப்பனா கொலையில இருந்து நேற்று நடந்த தூத்துக்குடி கொலையில இருந்து சேலம் சங்ககிரி வரைக்கும் இன்னும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒவ்வொரு பாலியல் ரீதியான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. எந்த கட்சிக்காரனாவது இலவசம் இருக்காங்களே, ஓட்டுக்காண்டி இலவசம் கொடுக்காங்க. எந்த கட்சிக்காரனாவது தலைவனாவது நான் ஜெயிச்சா முதல் கையெழுத்து பெண்களுக்கு குற்றம் நடந்தா தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு கையெழுத்து போடுவேங்கிறது யாராவது பதிவு பண்ணாங்களா? கிடையாது. ஆனா இந்த குற்றங்கள் நடந்தா நமக்கு தான் இழப்பு. இதோ பணக்காரனுக்கோ பெரிய பெரிய அதிகாரி பிள்ளைகளுக்கோ நடக்கப்படுறது கிடையாது. நம்ம மாதிரி பாவப்பட்ட பிள்ளைகளை தேடி 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 தான் கொண்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும். எங்க போனாலும் சரி யாரோட துணையோட போகணும். அப்படி இல்லையா போன இடத்துல போய் நம்ம தகவல் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு அம்மாட்ட போன் எடுத்து நான் அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே தகவல் கொடுக்கணும். இருட்டுல யார் கூப்பிட்டாலும் சரி, என்னுடைய குரல் கேட்டாலும் திரும்பி பார்க்கவே கூடாது. நீ நேர வீடு தான் சேரணும். ஏன்னா என்னுடைய குரல்ல கூட கூப்பிட்டு ஏதாவது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இருட்டுலயும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாது. முடிஞ்சா வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும். என்ன தவிர வேற யார் கூட போறாருந்தாலும் வீட்டுல சொல்லிட்டு தான் போகணும். புரியுதா? நான் சொல்றவன புரிஞ்சுச்சா? இனிமே என்ன செய்யணும்? அம்மா சொல்லிட்டு போனேன். இது என் பிள்ளைக்கு மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைக்கும் தான் சொல்லுவேன். என்னன்னா வீட்டுல சொல்லிட்டு வெளியே போங்க. அதே நேரம் எந்த இடத்துல இருந்து கிளம்ப போறோம், எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறதையும் தகவல் கொடுங்க. ஏன்னா அப்பதான் பெற்றோருக்கு தைரியமா இருப்பாங்க. இல்ல பிள்ளை அங்கதான் பேருக்குன்னு சொல்லி தைரியமா இருப்பாங்க. நேரம் அவங்களுக்கு தான் பயங்கள் ஜாஸ்தியாகும். நமக்கு தான் பாதிப்பு, மத்தவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இதுல எல்லாம் புரிஞ்சு நடத்திக்கிடுங்க. ஏன்னா பிள்ளைங்களை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம், அதே நேரம் இழப்பு பெரிய கஷ்டம்.